கொசுவத்தி ஏத்தி வச்சது நீங்க தானே? நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போறேன்? எனக்கு ஒரு வேலை இல்லை. மாட்டிக்கிட்டீங்க. போய் 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 நீங்க தான். இங்க பாருங்க, மயில் கூட இதே கேட்டா. நான் இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன். சொன்னீங்க, கரெக்ட். 2 மணிக்கு நான் ஏன் வரப்போறேன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. அப்போ கரெக்டா 2 மணின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மாட்டிக்கிட்டீங்களா? கரெக்ட். கண்டுபிடிச்சிட்டேன். அது ஏதோ குத்து மதிப்பா சொன்னேன். அது கரெக்டா 2 மணியா? ஓ, அது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அந்த கொசுவத்திக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ஏங்க, அதான் சொல்றேன்லங்க, கொசுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கொசு இல்ல, கொசுவத்தி. அதுவும் தான். அப்படின்னா உங்க கையில மருதாணி எப்படி வந்துச்சு? சொல்லுங்க, எப்படி வந்துச்சு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. கன்ஃபார்மா அந்த நேரத்துல அதுவும் நாங்க படுத்திருந்த இடத்துக்கு வந்து கொசு கடிக்குதுன்னு கொசுவத்தியை ஏத்தி வச்சது நீங்க தான். அப்ப அத்தை வந்து அப்படியே டப்புன்னு முடிச்சிருப்பாங்க. உடனே நீங்க அத்தை மேல அப்படியே ஏறி போனீங்க. கரெக்டா? அப்போ தவறுதலா ஏன் கையில இருந்த மருதாணி அப்படியே உங்க கையில இப்படி பட்டிருக்கோம். ஒளியிற பதட்டத்துல அந்த டம்ளர்லாம் தட்டி விட்டது நீங்க தான். அப்ப அந்த திருடன் நீங்க தானே? ஏங்க, நீங்களே எதையாவது கற்பனை பண்ணி சும்மா உளறிட்டு இருக்காதீங்க. நீங்க தப்பு எதுவுமே பண்ணலையே, நல்லது தானே பண்ணிருக்கீங்க. அதை எதுக்கு மறைக்கணும்? என் மேல இருக்கிற அக்கறையில கொசுவத்திய ஏத்தி வச்சீங்க. இப்ப கேட்டா இல்லன்னு சொல்றீங்க. சாட்சிக்கு இந்த மருதாணி இருக்கு, அழிஞ்சிருக்கு பாருங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்பவாச்சும் சொல்லுங்களேன். மனசுல மனசுதாங்க இருக்கும், வேற என்ன இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கலைங்க. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஏன் நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல மருதாணி வச்சிருக்கீங்களா? அம்மா வைக்கல? ஓ சரிங்க, உங்க லாஜிக் படியே வச்சுக்கிட்டாலுமே அத்தையும் என் கூட தானே படுத்திருந்தாங்க. அந்த மருதாணி உங்க கையில ஒட்டிருக்குன்னா அப்ப அந்த நேரத்துல நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். சரிங்க, ஒண்ணு பண்ணலாம். அத்தை கிட்ட கேட்டு அவங்க கையிலயும் மருதாணி அணிஞ்சிருக்கான்னு பாக்கலாம். அப்ப நான் நம்புறேன். இப்ப எதுக்குங்க இந்த போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்ட போய் சந்தியா என்ன நம்பல, ஆதாரம் கேக்குறாங்க, கையை காட்டுங்கன்னு கேட்டு அடுத்த பிரச்சனை வருதுக்கா? அப்படியெல்லாம் என்னால வர முடியாது. சீக்கிரம் வாங்க, கோவிலுக்கு போகணும். நீங்க என்ன வேணா சொல்லலாம், கொசுவத்தியை ஏத்தி வச்சது நீங்க தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கையில அழிஞ்ச மருதாணி தான் உங்க கையில இருக்கு. நீங்க இருக்கீங்களே, சரியான ஆளுதான். சிவகாமி, அந்த கோயில் பூசாரி உனக்கு தெரிஞ்சவன் தானே? ஒரு வாரத்தை அவங்களுக்கு போன் பண்ணி 2 பேரும் பொங்கல் வைக்க வராங்கன்னு சொல்லிட்டியா? அதெல்லாம் நான் சொல்லாம இருப்பனா? அவரு சந்தோஷமா வர சொல்லிட்டாரு. நம்மளதான் வரலையான்னு கேட்டு வருத்தப்பட்டாரு. நாம அங்க போய் தான் பொங்கல் வைக்கணுமா? வீட்ல வைக்கிற பொங்கல் பத்தாது? என்ன சொன்னீங்க? சும்மா ஒரு ஃப்ளோல. வரும் வரும், வர வர வாய் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. பொங்கல் வைக்க செந்தில் அர்ச்சனாவை போக சொல்லிருக்கலாம்ல, ஏன் இவங்க 2 பேரையும் மட்டும் தனியா போக சொன்ன? ஏங்க, உங்க மண்டையில ஏதாவது கூர் இருக்கா இல்லையா? அவங்க 2 பேரும் தனியா பொங்கல் வைக்க போனா மனசு விட்டு பேசுவாங்க. ஓ, சரவண மனசுல இருக்கிறத சந்தியா கிட்ட சொல்லுவான். திரும்பி வரும்போது பிரச்சனை தீர்ந்து நல்லபடியா வருவாங்க நான் நினைக்கிறேன். கூட அர்ச்சனா அனுப்பி வைக்கணுமா? சூப்பர் சிவகாமி, அப்படிதான் இருக்கணும். ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க. ஆட்டோக்கு சொல்லிருந்தாங்கமா. தோ வராங்க வராங்க. ஐயோ, இங்க பாருங்க, ஆட்டோவே வந்துருச்சு. இவங்க 2 பேரும் ஆளையே காணோம். சந்தியா, சரவணா, ஆட்டோ வந்துருச்சு. அத்தை இத வந்துட்டோம், சீக்கிரமா வாங்க. என்ன பண்றாங்க? சிவகாமி, எனக்கு கூட எங்கேயாவது டூருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப நாளா வீட்லயே அடைஞ்சு கிடக்குறோமா, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப ஆசையா இருக்கா? அப்ப போலாமே. சரி போலாம். போலாம். காசிக்கு போலாம். காசிக்கா? அதுக்கெல்லாம் கிடையாது. டூர் போக வழி கேட்டா நீ என்னமோ சாமியார போக வழி சொல்ற. நல்ல ஆளு நீங்க. சரவணா, வாடா. ஆட்டோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குடா. இதோ வந்துட்டேம்மா. வா.
சந்தியா எங்க? தோ வருவாங்கம்மா. டேய் சரவணா, கோயில இருந்து திரும்பி வரும்போது மெயின் ரோட்ல மண்பானை உணவகம்னு ஒரு கடை இருக்கும். நல்லி எலும்பு சாப்ஸ் சும்மா அப்படி இருக்கும். மறக்காம சாப்பிட்டு வாங்க. அப்படியே வரும்போது எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துரு. பார்சல் வேணுமா? பார்சல் சும்மா இருங்க. சரவணா, 2 பேரும் நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்க. என்ன கோயில் பூசாரி நமக்கு தெரிஞ்சவர் தான். நான் போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டேன். பொங்கல் வைக்க தேவையான பாத்திரம் பண்டத்தை எல்லாம் அவரே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. சரிம்மா. அப்புறம் போகும்போது நம்ம கடையில இருந்து 2 கிலோ ஸ்வீட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. சக்கரை கட்டை எடுத்து வைக்க சொல்லிட்டேம்மா. போகும்போது அப்படியே வாங்கிட்டு போயிடுறேன். சரி. சரிம்மா. எவ்வளவு நேரம் சந்தியா நீ தயாராகிறதுக்கு? ஆட்டோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு. இல்ல அத்தை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன் அதான். சரி சீக்கிரம் கிளம்புங்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருமா, பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க. என்ன ம், மாமா, சரிம்மா சரிம்மா என்ன போயிட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லா மனக்குறையும் தீர்ந்து 2 பேரும் சந்தோஷமா திரும்பி வரணும். சந்தியாவுக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதான்ப்பா சந்தோஷம். எத்தனை கோயிலுக்கு போய் பொங்கல் செஞ்சாலும் இது மாற போகிறதில்ல. ஏதோ உங்கள் திருப்திக்கு போயிட்டு வரேன். சரி நேரமாச்சு, கிளம்புங்க. ம். போயிட்டு வரேன். வரப்பா. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய நான் சரி பண்ணிடுவேன்னு மாமா ரொம்ப நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை ஜெயிச்சா இவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு ஜெயிச்சதா தான் அர்த்தம். நம்ம வாங்கி கொடுத்த வளையலாச்சு நம்ம பார்க்கணும்னு வேணும்னே காட்டுறாங்களோ. ஏங்க இந்த வளையல் இது வந்து எங்க தலை ஒரு மாதிரி பாரமா இருக்குங்க. மாத்திரை தைலம் ஏதாச்சும் வேணுமாங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. சத்தமே இல்லாமல் அமைதியாக இருந்தாலே நல்லா இருக்கும் போல இருக்கு. கண்ணும் கண்ணும் காதல் செய்யும் அழகை பாரு கண்ணா, கண்ணுக்குள்ளே காந்தம் வைத்து இழுத்து கொண்டேன் கண்ணா, என்னை விட்டு தூரம் போக எப்படி உன்னால் முடியும், நீ இல்லாமல் வாழ்வேன் என்று நினைத்தாயோ. கண்ணும் கண்ணும் காதல் செய்யும் அழகை பாரு கண்ணா, கண்ணுக்குள்ளே காந்தம் வைத்து இழுத்து. அண்ணே என்னாச்சுண்ணே? ஒன்றும் இல்லை தம்பி, பார்த்து கவனமாக போங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. திடீர்னு ஒரு நாய்க்குட்டி குறுக்க வந்துருச்சுப்பா. பார்த்து போங்கண்ணே. சரிங்க தம்பி. உங்களுக்கு ஒன்றும் ஆலையே. ஏங்க ஆ? உங்க விரல்ல போட்டிருந்த அந்த மெட்டி அதை காணும். எங்கேயாச்சும் விழுந்துருச்சா? அன்னைக்கு டைட்டா தானே இருந்துச்சு அது. ஆமாங்க, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அதான் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டுட்டீங்களா? நீங்கள் என்னையே தூக்கி போட்டு போக ரெடி ஆயிட்டீங்க. அப்புறம் இதை மட்டும் நான் போட்டுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஏங்க நிஜமாவே தூக்கி போட்டுட்டீங்களா? ஆமாங்க.
விரல் இல்லை பாரு. நீங்க என்னை விட்டு போறீங்கன்றதை என்னால் தாங்கிக்கவும் முடியல, தடுக்கவும் முடியல. போறதுன்னு முடிவு பண்ண பிறகு சீக்கிரம் பிரிஞ்சு போய் நீங்களாச்சும் நல்லபடியா இருங்க. நீங்க ஏன் சகிச்சுக்கிட்டு என் கூட இருக்கீங்க? அதுதான் இன்னும் கொடுமையா இருக்கு. அண்ணா கொஞ்சம் வண்டி. சாரி. என்னங்க ஏன் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு? ஏறுப்பா ஏறுப்பா, உள்ளவா உள்ளவா, தள்ளி போப்பா, படிக்கட்டுல நிக்காத, உள்ள தள்ளி நில்லு போ. ஏறு ஏறு ஏறு, படிக்கட்டுல நிக்காத தம்பி, மேல ஏறியோப்பா. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். கொஞ்சம் முன்னாடி போங்க. டிக்கெட் எடுக்காதவங்க டிக்கெட் எடுத்துங்க. வா, சில்லறையா எடுங்க. டிக்கெட் டிக்கெட். ஏங்க ஏதாவது பிரச்சனையா? அறிவில்ல, அதான் அவளை இடம் இருக்குல்ல, வந்து உரசிக்கிட்டே வர. என்ன பின்னாடி போடா. ஓடுற? உன் பொண்டாட்டிய கார்ல கூட்டு போக வேண்டியதானே? கூட்டத்துக்குள்ள பொம்பளைய கூட்டு வந்துட்டு என்ன இளவுல பின்னாடி போடா. தம்பி, அடுத்த ஸ்டாப்ல நாங்க இறங்கிடுவோம் தம்பி. நீங்க உட்காந்துக்கங்க ஆ தம்பி. சரிண்ணே, நன்றிண்ணே. ஏங்க கோவிலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? ஆமா, ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஆட்டோவில் பக்கத்தில் உட்காந்ததும் தள்ளி போனீங்கல்ல, இப்போ இப்படியே உங்கள் கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? குழந்தை மாதிரி கோவத்தை பாரு. இந்த கொஞ்ச தூர பயணமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என் கூட வாழ்க்கை முழுக்க வந்துட மாட்டீங்களான்னு நான் தவிக்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?
என்னாச்சுங்க? திறக்கணுமா? உனக்காக காத்திருப்பேன் உயிர் காதலாய் பூத்திருப்பேன் உயிரையே நீ கேட்டால் நான் தருவேன் என்ன ஆச்சு இது ஆச்சு எனக்குள் ஏதோ புது மயக்கம் சிக்கித் தவித்து சிரிப்பையூட்டி போனாய் காதலனே நீ வந்தாயின் வாழ்விலே பூ பூத்தாயின் வேரிலே நாளையே நீ போகலாம் என் ஞாபகம் நீயாகலாம் தேர் சென்ற பின்னாலே வீதி என்னாகுமோ யாரிவன் யாரிவன் ஓர் மாயவன் மெய்யானவன் அன்பில் யாரிவன் யாரிவன் நான் நேசிக்கும் கண்ணீரிவன் நெஞ்சில் இனம் புரியா உறவிதவோ என் தீவில் பூத்த பூவிது என் நெஞ்சில் வாசம் பூவது மனம் எங்கும் மனம் ஆ, என்னங்க ரொம்ப டயர்டா? நல்லா தூங்கிட்டீங்க. ஆ ஆமாங்க, நல்லா தூங்கி. ஆ, பேக்ல தானே இருக்கணும். எங்க போச்சு? என்னங்க தேடுறீங்க? தண்ணி பாட்டில காணுங்க. நான் வீட்ல இருந்து வரும்போது எடுத்து வச்சேன். ஆனா இப்ப காணோம். தொண்டை வர ரொம்ப வறண்டு போச்சு. தாகமா இருக்கு. ஏங்க என்னங்க பண்றது இப்போ? இருங்க, கண்டக்டர் கிட்ட சொல்லி ஆ, வண்டி எங்க நிறுத்த சொல்றேன். வேண்டாம் 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 வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏங்க தாகம் எடுக்குது, தொண்டை வறண்டு போச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆனா ஆமா, ஆனா பஸ் போயிட்டு இருக்கே. இப்ப தண்ணி வேணும்னு வண்டி நிறுத்த சொன்னா நம்ம ஒருத்தருக்காக எப்படி நிறுத்துவாங்க? ஏதாச்சும் திட்ட போறாங்க. வேண்டாம். அதுக்குன்னு எவ்வளோ நேரங்க பொறுத்துப்பீங்க? பரவாயில்ல. நீங்க உடம்பெல்லாம் கெடுத்துக்க வேண்டாம். பொறுங்க, நான் போய். ஏங்க வேண்டாங்க. வண்டி ஒரு 5 நிமிஷம் இங்க நிக்கும். பாத்ரூம் போறவங்க டீ காஃபி சாப்பிடுறவங்க போயிட்டு வாங்க. அவங்களே நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா? சரிங்க, நான் போய் தண்ணி பாட்டில் ஆ, வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, நானே போயிட்டு வரேன். ஏங்க நீங்க வரதுக்குள்ள பஸ் எடுத்துட்டாங்கன்னா நான் டக்குன்னு ஒரு ஓட்டத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லங்க, அதுக்குள்ள யாராச்சும் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா எனக்கு உங்களை மாதிரி சண்டெல்லாம் போட தெரியாது. உங்களுக்கே தெரியும்ல, போன தடவை அத்தை கிட்ட நான் எப்படி திட்டு வாங்கினேன்னு. அதெல்லாம் முடியாது, தள்ளுங்க. இதுலயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து. ஆ, சந்தியா எங்க போனாங்க? இன்னும் ஆளை காணோம். பேசாம இறங்கி போய் பார்த்துடலாமா? அந்த நேரத்தில் சந்தியா இங்கே வந்துட்டா டென்ஷன் ஆயிடுவாங்களே. இதுக்கு தான் நானே போறேன்னு சொன்னேன். கேட்டாதானே அட்டம் பிடிக்கிறாங்க. ஏப்பா எல்லாரும் வந்தாச்சா? வண்டி கிளம்ப போகுது. அண்ணா 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 அண்ணா, ஒரு நிமிஷம்ண்ணே. என் மனைவி தண்ணி பாட்டில் வாங்க போனாங்க. இப்போ வந்துடுவாங்க. கொஞ்சம் இருங்கண்ணே, பொறுங்கண்ணே. தம்பி, அவங்க ஒரு ஆளுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஃபோன் பண்ணி பாரு, இல்லாட்டினா நீ கீழே இறங்க. அண்ணா அண்ணா அண்ணா, இருங்கண்ணே இருங்கண்ணே, வந்துடுவாங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம்ண்ணே. இருங்க, ஃபோன் அடிக்கிறேன். ஏப்பா எல்லாரும் ஏறியாச்சா? ஏமா ஏறியாச்சா? இங்க அண்ணே, நிப்பாட்டின வண்டிய. இருங்க இருங்கன்ற. அப்பா கோவப்படாதப்பா, ஸ்டார்ட் பண்ணி தானே வைக்கிறாரு. சீக்கிரம் வர சொல்லு. ஏங்க தள்ளுங்க. வந்துட்டேன். வந்துட்டாங்க.
போலாம் ரைட். வாங்க உட்காருங்க. ஆ மா படிக்கட்டுல யார் தம்பி மேலே ஏறி வாப்பா. ஏங்க எங்கெங்க போனீங்க? இதுக்கு தான் நான் போறேன்னு சொன்னேன். அம்மாடி உன் புருஷனம்மா இது? என்னம்மா ஆமா பாட்டி, உன் என் புருஷனா? புருஷன்தான். ஏ ராசாத்தி கொடுத்து வச்ச குமுறைதான். உன்னை காணும்னு பம்பரமா சுத்தி பரிதவிச்சு போயிருச்சுமா. டிரைவர் கண்டக்டர் கிட்ட வண்டி எடுக்க கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சிருச்சுமா. நல்ல பாசக்கார புள்ள, பாசக்கார பையன். பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் சாதாரணமா தான் சொன்னேன். விட்டுறாதம்மா, நல்லா கவனிச்சுக்கோ. மூஞ்சிக்கு நேரா பாசமா பேசுறத விட நம்ம இல்லாதப்போ நம்ம மேல அக்கறை காட்டுறது தான் முக்கியம். நல்லா இருக்கணுமா. என் மேல இவ்ளோ அன்பு வச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்காம நடிக்கிறீங்களா?